யுவர் ஹோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போ இரிகேஷன் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கிட்ட நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் மோஸ்ட் 20 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் ட்ரைனேஜ் work in which drain is taken over the canal such that the canal water runs below the drain freely is known as super passage. Super passage na enadhu? The cross drainage work in which the drain is taken over the canal such that the canal water runs below the drain. So இதுதான் வந்து நம்ம சூப்பர் பேசேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க அந்த இமேஜ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் பேசேஜ்னா என்னன்ற கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்ஷன்ஸில் கேட்கும் போது நீங்கள் மறக்காமல் கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னோம்னா சூப்பர் பேசேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் கரெக்ட்னு பார்த்துக்கலாமா? அண்ட் இன்லெட் இஸ் a structure constructed in order to allow the drainage water to enter the canal. Correct. Inlets are constructed when the drainage discharge is small and the drain crosses the canal with its bed level is equal to or slightly higher. Next condition, outlets are located a little downstream along the canal. ஆமா, இதெல்லாமே கரெக்ட் தான் இல்லைங்களா? ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்பர் ஆஃப் இன்லெட்ஸும் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸும் வந்து சேமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ட்ரூலி ராங். கண்டிப்பா இது வந்து ராங் தான். சரிங்களா? ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எது தப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்லெட்ஸும் அவுட்லெட்ஸும் சேமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். பட் அவுட்லெட்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல கொஞ்சம் லொகேட்டட் லிட்டில் டவுன் ஸ்ட்ரீம் அலாங் த கெனால்ன்றதும் கரெக்ட் தான். அப்புறம் இன்லெட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் when the drainage discharge is small and the drain crosses the canal with its bed level is equal to or slightly higher இருக்கும் போது தான் வந்து inlets வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. Inlet is a structure constructed in order to allow the drainage water to enter the canal. ஸோ இதுக்காக தான் inlets வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ கொடுத்துருக்க above statements எல்லாமே கரெக்ட். பட் லாஸ்டா கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ நம்ம அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இதில் ஆன்சர் வேணா ஹைடு பண்ணிடுறேன், நீங்க பாருங்களேன். டெக்னிக்ஸ் ஃபார் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி ஃபார்ம். ஃப்ரீ ஃப்ளட்டிங் வந்து எதுக்காக, பார்டர் ஃப்ளட்டிங் எதுக்காக, செக் ஃப்ளட்டிங் எதுக்காக, பேசின் ஃப்ளட்டிங் எதுக்காகன்னு பார்த்துக்கணும். லிவிஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் தி கான்டூர். இது நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், நீங்க கரெக்டா சொல்லலாம். டிச்சஸ் ஆர் எஸ்கவேட்டட் இன் தி ஃபீல்டு. எந்த மாதிரி ஃப்ளட்டிங்க்கு டிச்சஸ் ஆர் எஸ்கவேட்டட் இன் த ஃபீல்டு அது சொல்லுங்க. நெக்ஸ்ட், த லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் செப்பரேட்டட் பை low levees, so suitable for orchard trees. so எந்த flooding எதுக்கு கரெக்டா அந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்களா? உங்களால இது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஃப்ரீ ஃப்ளட்டிங் எதுக்கு, பார்டர் ஃப்ளட்டிங் எதுக்கு, செக் ஃப்ளட்டிங் எதுக்கு, பேசின் ஃப்ளட்டிங் எதுக்கு அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளட்டிங்கா டிச்சஸ் ஆர் எஸ்கவேட்டட் இன் தி ஃப்ளீட். ஸோ டிச்சஸ் எஸ்கவேட் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ஃப்ரீயா மொத்தமா தண்ணியை பாசுவாங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ஃப்ளட்டிங்க்கு வந்து லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் செப்பரேட்டட் பை 2 levees. ஸோ நிறைய பார்டர் மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி விடுவாங்க, இரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்டர் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the land is divided into number of strips separated by low levees. நெக்ஸ்ட் செக் ஃப்ளட்டிங். செக் ஃப்ளட்டிங் வந்து எதுக்குன்னா, இதில் தான் வந்து levees are constructed along the contour அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டி, பேசன் ஃப்ளட்டிங் வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆர்ச்சார்டு ட்ரீஸ். ஸோ பேசன் ஃப்ளட்டிங் வந்து இந்த ஃப்ளட்டிங் டெக்னிக் தான் ஆர்ச்சர்ட் ட்ரீஸ்க்கு ஹைலி சூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இந்த மாதிரி வச்சு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டிங்ஸ் வந்து எந்த டெக்னிக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்களேன், இன்னொன்று கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னோம்னா, டைப்ஸ் ஆஃப் சாயில், அதனுடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வெலாசிட்டி இன் மீட்டர் பர் செகண்ட்ல ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? இதை நம்ம வந்து மார்க் பண்ணணும். முரம் அதுக்கு வந்து என்ன, பிளாக் காட்டன் சாயிலுக்கு என்ன, கிரேவலுக்கு என்ன, ஆவரேஜ் சாண்டி சாயிலுக்கு வெலாசிட்டி என்ன. தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும். முரமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 1 to 1.1 அண்ட் தென் பிளாக் காட்டன் சாயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 0.6 to 0.9 அண்ட் தென் சி அதாவது கிரேவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 1.5 and then average sandy soil க்கு பாத்தீங்கன்னா 0.3 to 0.6, average sandy soil க்கு 0.3 to 0.6
அண்ட் தென் கிரேவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அண்ட் தென் பிளாக் காட்டன் சாயிலுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சருக்கு 0.6 to 0.9 சொல்லி முர்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.0 to 1.1. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் பார்க்கும்போது எந்த டைப் ஆஃப் சாயிலுக்கு வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5, அதாவது ஆவரேஜ் சாண்டி சாயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து 0.3 to 0.6 தான் வருது. இதே வந்து கிரேவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 1.5 வருது. பிளாக் காட்டனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சருக்கு 0.6 to 0.9 அண்ட் தென் முர்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.0 to 1.1. இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவில் எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குது? கிரேவலுக்கு தான். கரெக்டாக? ஸோ கிரேவலுக்கு வந்து 1.5, லீஸ்ட்டாக இருக்கிறது வந்து 0.3 to 0.6. இது வந்து எதுக்கு அப்படின்னோம்னா ஆவரேஜ் சாண்டி சாயிலுக்கு. ஸோ எதுக்கு மேக்ஸிமம் எதுக்கு மினிமம் வேல்யூ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் assertion and reason. Hydraulic jump is generally accompanied by a large scale turbulence. Correct தான். It is due to the dissipation of kinetic energy of supercritical flow. So both A-வும் R-வும் true. R வந்து ஏக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி அசெஷன் அண்ட் ரீசன் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹைட்ராலிக் ஜம்பை பற்றி இதில் கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிக் ஜம்ப் இஸ் ஜென்ரலி அக்கம்பனைடு பை அ லார்ஜ் ஸ்கேல் டர்புலன்ஸ். ரீசன் என்னன்னா இட் இஸ் டியூ டு டிசிபேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் அக்கம்பனைடு பை அ லார்ஜ் ஸ்கேல் டர்புலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் வெட்னஸ் எக்ஸ் அண்ட் ரெயின்ஃபால் டிஃபிஷியன்சி வந்து ஒய் அட் அ பிளேஸ் ஆர் ரிலேட்டட் பை தி ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 minus y percentage. Index of wetness x and rainfall deficiency y at a place are related by the equation. Option A தான் கரெக்டாக. அந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ன்ற வெட்னஸ்க்கும் ஒய் என்ற ரெயின்ஃபால் டெஃபிஷியன்சியும் ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 minus y percentage. லைம் கான்கிரீட் லைனிங் எதுக்காகனா when the velocity of the flow வந்து it is below the 2 meter per second and in irrigation channel with the capacities up to 200 cumex and where the economy is required. இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம லைன் கான்கிரீட் லைனிங் போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். ஸோ இது மூணுத்துக்காகவே நம்ம வந்து லைன் கான்கிரீட் லைனிங் வந்து யூஸ் பண்ணுவோம். Thickness of the concrete lining of discharge up to 200 cumes where is from என்ன thickness 10 to 15 centimeter. So thickness of the concrete lining for discharge அதுக்கு வந்து up to 200 cumesக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா thickness வந்து எவ்வளோ இருக்கும்? கான்கிரீட் லைனிங்கோட thickness வந்து 10 to 15 centimeter 10 to 15 centimeter thickness இருக்கும். Forces considered for the analysis of an elementary profile of the gravity dam under empty reservoir condition. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். empty reservoir conditionக்கு வந்து பார்த்தீங்கன்னா the forces which is considered for the analysis of an elementary profile of the gravity dam. அது வந்து என்ன force? self weight. Self weight is considered for the analysis of an elementary profile of the gravity dam. Self weight தான் கன்சிடர் பண்ணுவாங்க in terms of empty reservoirல. Uplift pressure acting on a dam is controlled by. It is controlled by pressure grouting in foundation, constructing drainage channels between the dam and its foundation, and constructing cutoff under upstream phase. So all of these is the right answer for the uplift pressure acting on a dam is controlled by pressure grouting as well as constructing drainage channels between the dam and its foundation and constructing the cutoff under upstream phase. In a gravity dam, total force due to wave pressure acts at a height of பார்த்துக்கோங்க acts at a height of 0.375 HW above the still water level. HWன்றது வந்து height of the wave. நான் பாருங்க வேவுக்கு வந்து அந்த இமேஜ் இது போட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படி வேவ்னு டைப் பண்ணாலே வேவ் மாதிரி வருதுல ஐக்கானு அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ in a gravity dam, total force due to wave pressure acts at a height of 0.375 HW above the still water level. Horizontal acceleration due to earthquake results in hydrodynamic pressure and inertia force into the body of the dam. ரெண்டுமே தான் ரீசனே. என்னன்னா hydrodynamic pressure as well as inertia force into the body of the dam. இந்த ரெண்டுமே தான் வந்து horizontal acceleration due to earthquake results in இந்த ரெண்டு ப்ரெஷருமே பார்த்துக்கோங்க. pressure as well as inertia force. Hydrodynamic pressure acts at a height of 4h by 3 pi above the base. Hydrodynamic pressure acts at a height of 4h by 3 pi. Due to earthquake நால hydrodynamic pressure act ஆகுதுல அது வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் வரும் அப்படின்னோம்னா
4H by 3 pi, 4 by 3, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 4H by 3 pi above the base. In a gravity dam, main overturning force is water pressure. In a gravity dam, main overturning force வந்து எது அப்படின்னம்னா water pressure. On suitable foundation, earth dam can be constructed up to a height of 200. Suitable foundation க்கு earth dam வந்து it is constructed by height of up to a height of 200 meter. 200 மீட்டர் பாது யூனிட் வந்து எல்லாமே மீட்டர் தான். நான் வந்து மேலத்துக்கு மட்டும் மீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், எல்லாமே மீட்டர் தான். On suitable foundation, earth dam can be constructed up to a height of 200 meter. In oogy-shaped spillway, discharge is proportional to h to the power of 3 by 2. Oogy-shaped spillway க்கு discharge is directly proportional to h to the power of 3 by 2. Garrett's diagram வந்து எதை பேஸ் பண்ணினா Kennedy's theory பேஸ் பண்ணி. Garrett's diagram is based on Kennedy's theory. According to lasers depth of score in case of a right angled bend வந்து 2 times of d. பார்த்துக்கணும். So according to lasers depth of score in case of a right angled bend வந்து 2 times of d. Okay, 2d. இதில் நான் எழுதியிருக்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இமேஜ் கிளியராக இல்லைன்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். பட் எல்லாமே வந்து நான் 39, 40 அப்படின்னு கொஷின் நம்பருமே சைடில் எழுதியிருப்பேன். ஓகேவா? If a base period for the particular crop, கண்டிப்பா இந்த பேஸ் பீரியட் கொடுத்து அப்புறம் டியூட்டியை கொடுத்து டெப்த்தை கண்டுபிடிங்க, இல்லை டெப்த்தை கொடுத்து கிராப்னுடைய பேஸ் பீரியடை கொடுத்து டியூட்டியை கண்டுபிடிங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின் வரும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னன்னா del is equal to 864 b by d. ஸோ பேஸ் பீரியட் வந்து இவங்க 50 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டியூட்டி ஆஃப் தி கெனால் வந்து 500 ஹெக்டேர் per மீட்டர் கியூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே மென்ஷன் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இது வந்து 39th கொஸ்டினுக்கான ஆன்சர். அதனால 39ன்னு போட்டிருக்கேன். அந்த 39 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. del is equal to 864 b by d. 864 இன்ட்டு பேஸ் பீரியட் வந்து 50 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து d வந்து பார்த்தீங்கன்னா 500 ஹெக்டேர்ஸ் per மீட்டர் கியூப். அப்போ டெப்த் ஆஃப் தி வாட்டர் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டெல்லுடைய வேல்யூ வந்து 86.4 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. Value of the sodium absorption ratio for high sodium water lies between. ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 26. ஸோ 26க்கு மேலே இருக்குன்னா வெரி ஹை அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு கொஷின் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோங்க அப்போ போன பார்ட்டில். ஸோ எஸ்ஐஆர் அதாவது வந்து நீங்கள் வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? Na ப்ளஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் CA ப்ளஸ் 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 MG ப்ளஸ் ப்ளஸ் டிவைடட் பை 2. நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்து எஸ்ஐஆர் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா இதே தான். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எஸ்ஐஆருடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, என்ன ரேஞ்சில் இருக்குது? இப்போ வந்து உங்களுக்கு மீடியம்னா 10 to 18, அப்புறம் ஹைனா 18 to 26, அப்புறமா வந்து லோனா 0 to 10, வெரி ஹைனா அபவுட் 26. நம்ம அந்த கொஷனில் வந்து 30 இருக்குது. சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து 30 இருக்குன்னா அது என்ன கண்டிஷனில் வருது அப்படின்ற மாதிரி தானே அந்த கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில், லாஸ்ட் பார்ட்டில். ஸோ இங்கே வந்து அபவுட் 26னாலே அது வெரி ஹை சோடியம் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. என்ன லிமிட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து லோவா இல்லை மீடியமா ஹையா வெரி ஹையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன ரேஞ்சில் இருக்குன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன். Amount of irrigation water required to melt the evapotranspiration needs of the crop during its full growth. அதை வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபுல் க்ரோத்துக்கு வந்து தேவைப்படும் போது அது வந்து கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னு சொல்லுவோம்னா கன்சம்டிவ் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பாருங்களேன், இந்த 42 கொஷின் பாருங்க. நான் ஆன்சரை ஹைட் பண்ணிடுறேன், நீங்கள் தான் சொல்லணும். Na ப்ளஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, CA ப்ளஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, MG ப்ளஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இது NAக்கு வந்து 20. ஸோ 20 டிவைடட் பை ரூட் ஆஃப் CAக்கு வந்து 3A, MGக்கு வந்து 1. அப்போ 3 + 1 வந்து 4/2. 4/2னா 2, மேலே வந்து 20, கீழே வந்து √2. ஸோ √2 டிவைடட் பை அதாவது 20 டிவைடட் பை √2. √2க்கு வந்து என்னது 1.414. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 20/1.414 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ்ஏஆருடைய வேல்யூ வந்து 14.14 ரேஞ்சில் வருது. 14.14 ரேஞ்சில் வருதுன்னா அது வந்து என்ன கேட்டகரியில் இருக்குது? 10 to 18க்குள்ளே இருக்குது. ஸோ இட் லைஸ் பிட்வீன் 10 to 18 அப்படின்னா அது வந்து மீடியம் சோடியம் வாட்டர் தானே.
அதனால மீடியம் சோடியம் வாட்டர் அப்படின்றத நம்ம டிக் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இதுங்களே? எப்படி நீங்கள் வந்து சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய ரேஞ்சஸை வச்சு அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னோம். லோவா ஐயா, மீடியமா, வெரி ஐயா, என்ன ஏது அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னோமோ, அதே போல் இஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் இன் பிட்வீன் 250 to 750 mho per centimeter at 25 degrees Celsius, then it is classified as low salinity water, medium salinity water, high salinity water, இல்லை very high salinity waterன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ரேஞ்சை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ லோ salinity அப்படின்னும் போது 100 to 250, இவங்க கொடுத்துருக்கிறது 250 to 750. 250 to 750னா அது வந்து மாடரேட்லி லீச்சிங் ஆக்கஸ், அப்படின்னா இது வந்து மீடியம் salinity வாட்டர். அண்ட் தென் வந்து ஹை சால்ட் டாலரண்ட் சாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 to 2250. 2250க்கும் அபோவாக இருக்குது அண்ட் அபோவ் அப்படின்னும் போது இது வந்து ஹைலி ஒன்லி ஃபார் ஹைலி அன்சூட்டபிள் கண்டிஷன். இது வந்து ஹைலி அன்சூட்டபிள் கண்டிஷன் ஃபார் தி இரிகேஷன். இதுதான் வந்து வெரி ஹை salinity வாட்டருடைய கண்டக்டிவிட்டி ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ யூனிட்டுமே நீங்கள் பார்த்துக்கணும், வேல்யூஸும் பார்த்துக்கணும். ஹைக்கு என்ன, வெரி ஹைக்கு என்ன, அப்புறம் லோ salinity வாட்டருக்கு என்ன, மீடியம் salinity வாட்டருக்கு என்ன, அந்த வேல்யூ ரேஞ்சை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த ரிசர்வாயர் வந்து 25 million cubic meter. டெட் ஸ்டோரேஜ் வந்து 5 million cubic meter. ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் த செடிமெண்ட் அப்சார்ப் டிபாசிஷன் வந்து 0.10 million cubic meter பர் இயருக்கு. அப்படின்னா யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ரிசர்வாயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ரிசர்வாயர் வில் ஸ்டார்ட் ரெடியூசிங் ஆஃப்டர் எந்த இயருக்கு அப்புறமா அதனோட யூஸ்ஃபுல்னஸ்ன்றது குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் தி ரிசர்வாயர் தேவைப்படாது, டெட் ஸ்டோரேஜ் தான் தேவைப்படும். ஓகேவா? அந்த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த ரிசர்வாயர் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் நம்மளை குழப்பறதுக்காக தான். ஸோ டெட் ஸ்டோரேஜ் வந்து 5 million meter cube. ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட் டெபாசிட்டட் வந்து 0.10 million meter cube. யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது என்னன்னா டெட் ஸ்டோரேஜ் டிவைடட் பை ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட். அப்படியே டிவைட் பண்ணுங்க. ரெண்டுமே மில்லியன் மீட்டர் கியூப்ன்றதுனால உங்களுக்கு வந்து ரெண்டே கேன்சல் ஆகி இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் 50 years. அதனால தான் உங்களுக்கு வந்து 50 yearsனு கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்னஸ்னுடைய ஃபார்முலா என்னன்னா டெட் ஸ்டோரேஜ் டிவைடட் பை ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த ரிசர்வாயர் தேவை கிடையாது, டெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் தேவை. தயவு செஞ்சு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 45 என்னன்னா, a canal is 60 kilometer long and has an average surface width வந்து 15 meter. If average evaporation measured in a standard versus a weather bureau class pan is 0.5 centimeter per day, then the volume of water evaporation in the month of September is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் எவாபரேஷன் ஃப்ரம் கெனால் டியூரிங் செப்டம்பர் மந்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏரியா ஆஃப் தி கெனால் இன்டூ எவாபரேஷன் ரேட் இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் இன்டூ பேன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னோம்னா 60 கிலோமீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 15 மீட்டர் வந்து வித்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பட் இது வந்து மீட்டரில் இருக்குது, இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது. அதனால் கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு இன்ட்டு 1000 போட்டு 60,000 மீட்டர் இன்ட்டு 15 மீட்டர்னு எழுதியாச்சு. சரிங்களா? எவாப்ரேஷன் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு பேன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா ஆவரேஜ் எவாப்ரேஷன் மெஷர்ட் இன் ஸ்டாண்டர்ட் வெதர் பியூரியோ கிளாஸ் பேனில் வந்து பார்க்கும்போது 0.5 சென்டிமீட்டர் பர் டே. 0.5 சென்டிமீட்டர் பர் டேன்னு இருக்குல்ல. இப்போ எல்லாமே நான் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்றதுக்காக 0.5 சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 100 போட்டு 0.5 by 100ன்னு போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0.7. அண்ட் தென் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் செப்டம்பர் மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? 30 நாள் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 94,500 மீட்டர் கியூப்னு வரும். ஸோ அது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 46th கொஸ்டின் என்ன அப்படின்னோம்னா இன் ட்ரையாங்குலர் சேனல் டாப் வித்து டெப்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ரெஸ்பெக்டிவ்லி வெலாசிட்டி மெஷர்மெண்ட்ஸ் ஆன் தி சென்டர் லைன் வந்து 18 சென்டிமீட்டர் 72 சென்டிமீட்டர் பிலோ தி ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ். இண்டிகேட்டட் வெலாசிட்டிஸ் வந்து 0.6 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் 0.4 மீட்டர் பர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. டிஸ்சார்ஜ் இந்த சேனல் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்னன்னா வெலாசிட்டி அட் 0.2 மீட்டர் டெப்த்து ஒயிட் டெப்த்து. ஸோ 0.6 மீட்டர் பர் செகண்ட்னு ஒன்று கொடுத்துருந்தா 0.4 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த வெலாசிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கட்டும். இந்த வெலாசிட்டினுடைய ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 0.6 + 0.4/2 is equal to 0.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஏரியா ஆஃப் தி சேனல்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னத்துக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க
ட்ரையாங்குலர் சேனலுடைய டாப் வித் வந்து 2ன்ட்டோம், டெப்த் வந்து 9ன்ட்டோம். ஸோ அதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1/2 × 2 × 0.9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா தெரிஞ்சிடும். டிஸ்சார்ஜ்ன்றது என்னது? வெலாசிட்டி இன்ட்டு ஏரியா. வெலாசிட்டி நீங்கள் ஆல்ரெடி ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏரியா வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டிங்க. மல்டிப்ளை பண்ணி டிஸ்சார்ஜை கண்டுபிடிச்சி அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை கரெக்டாக டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 47th கொஸ்டின் என்ன அப்படின்னோம்னா, 2 irrigation channels A and B are designed on Lacy's theory to carry the same discharge. The alluvium through which canal A has to pass, however, is coarser than that of the canal B. In such a design, என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எது வந்து டீப்பராக இருக்கும், இல்லை எதனுடைய வெட்டட் பெரிமீட்டர் அதிகமாக இருக்கும், இதில் எதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இரிகேஷன் சேனல் ஏன்ற சேனலுக்கும் சரி பின்ற சேனலும் சரி இதனுடைய டிஸ்சார்ஜ் வந்து சேம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து it is discharge the alluvium through which the canal A has to pass, however coarser than that for canal B. அந்த மாதிரி டிசைன் கண்டிஷன்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. இது அப்படியே நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாமா? அதாவது என்னன்னா, QA is equal to QB அப்படின்னு அவனே சொல்லிட்டான். டிஸ்சார்ஜ் வந்து சேம். FA is greater than FB. ஃபார்முலா என்னது உங்களுக்கு? QF² divided by 140 to the power of 1/6. இதே வெட்டட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 4.75 root Q. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? velocity A is greater than that of velocity B and then P of A is equal to P of B. இங்க ரெண்டு டிஸ்சார்ஜும் சேம் அப்படின்றதுனால area of A channel is less than area of B channel. R is equal to A by P. அப்ப RA will be less than that of அதான் A சேனலுடைய R வேல்யூ என்பது B சேனலோட லெஸராக இருக்கும். அப்படி இல்லைன்னா B வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் AR அப்படின்னும் போது B-னுடைய ஹைட்ராலிக் ரேடியஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னோம்னா, சேனல் B is to be deeper than that of A அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். சேனல் B to be deeper. Next, the moisture tension soil is 8 atmosphere. The soil is then at field capacity. Moisture tension soil is 8 atmosphere na, then the soil is then at field capacity la irukku artham. Consider the following terms relating to the irrigation requirement. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த irrigation requirementsலாம் 4 டைப் இருக்கு பார்த்துட்டோமா? இதில் எது அதிகம் எது கம்மி அப்படின்ற கரெக்டான ஆர்டரில் நம்ம வந்து வைக்கணும். அப்படி பார்க்கும்போது consumptive irrigation requirement is more than that of net irrigation requirement. Net irrigation requirement is more than that of field irrigation requirement. Field is more than that of gross. So நீங்க ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் consumptive, next net, next field, next gross. கிரேட்டரா கேட்கறானா 1 2 3 4 ஆர்டர் கரெக்ட். லெசர்ல கேட்கறானா 4 3 2 1 ஆர்டர் தான் கரெக்ட். ஸோ அவன் கேட்கறது ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது இது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. கன்சம்டிவ், நெட் இரிகேஷன், ஃபீல்ட் இரிகேஷன், கிராஸ் இரிகேஷன், இந்த ஆர்டரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் இஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் when the pH value is more than 11. அதுக்கப்புறம் ஆவரேஜ் டெல்டா ஆஃப் ரைஸ் கிராப் இஸ் நியர்லி, ரைஸ் கிராப்புக்கு வந்து ஆவரேஜ் டெல்டா வந்து 120 சென்டிமீட்டர். டியூட்டி ஆஃப் த கிராப் பேஸ் பீரியட் கொடுத்துட்டான். டெல்டா வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்களா? The duty of the crop is 432 hectare per meter cube per second. வேணாங்க. பேஸ் பீரியட் ஆஃப் த கிராப் வந்து 100 டேஸ். அப்படின்னா டெல்டா என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டியூட்டி டெல்டா பேஸ் பீரியட் வச்சு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, 864 d/d சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. ஃபார் எக்கனாமிக்கல் டிசைன் ஆஃப் தி கிராவிட்டி டேம் ஷியர் ப்ரெடிக்ஷன் ஃபேக்டர் ஷுட் பி 0.65. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோட முக்கியமான கொஷின்ஸோட உங்களை நாங்கள் சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை எவ்விதத்திலும் நீங்கள் படிக்கிற உங்களோட ஃபயரை நீங்கள் குறைச்சிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. என்ன விதமான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து எவ்விதமான ஸ்கிப்புமே இல்லாதபடிக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல பொசிஷனில் வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யூரோப் சேனல் சார்பாக எங்களுக்கு இருக்குது. அதுக்கான வாழ்த்துதல் என்றைக்குமே உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூரோப் சேனல். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க.